ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலிடிக்ஸே வச்சு நிறைய கேம் விளையாண்டுருக்காங்க. அந்த கேமில் ஒரு கேம் என்னென்னா, இப்போ தளபதி வந்து பதவியேற்பு விழாவில் பதவி ஏற்றிருக்காரு. அதில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3வதாக போட்டுட்டாங்களாம். இது வந்து ஒரு பிரச்சனையாக கன்சிடர் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது இந்தியாங்கிற ஒரு நாட்டில், ஒரு கண்ட்ரியில் என்ன பாட்டு உங்களுக்கு போட்டால் என்ன, எல்லாருமே மனுஷங்க தானே, ஏன் இந்த ஒரு பாகுபாடு வச்சு பிரித்து பார்த்துக்கிட்டே இருக்குங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு தெரியல. இந்த டிஎம்கேக்காரங்க வச்சு இது ஃபிக்ஸ் பண்ணி விட்டு போனது. அதாவது ஹிந்தி வந்தால் ஹிந்தி திணிச்சிருவாங்க. அது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து மேஜராக நீங்கள் ஒத்துக்கலனாலும் அக்செப்ட் பண்ணலனாலும் இந்தியாவில் அதிகமாக பேசப்படுற ஒரே லாங்குவேஜ் ஹிந்தி. அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற ஸ்டேட் போகிறப்ப யூஸ் ஆகும். இதில் ஒரு என்ன கெட்ட விஷயம் இருக்குது? இவங்க வந்து டிஎம்கேக்காரங்க ஒரு வினோதமாக அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி நம்ம எல்லோரும் வந்து அது கெட்டதுன்னு சொல்லி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. அது ஒன்றும் உண்மை கிடையாது. தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள். என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த தமிழ் தாய் வாழ்த்து 3வதாக ப்ளே பண்ணது கூட ஏதோ சொல்லிட்டுருக்குறாங்க. இதெல்லாம் என்ன கதையில் இதெல்லாம் சேர்க்குறேனே தெரில. தமிழ்நாட்டில் எவ்வளவோ தப்பு நடக்குதுக்கு, அதுக்கு குரல் கொடுங்கப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமா?